கொஞ்ச நாள் இல்ல. ஒரு வாரமா கிட்டத்தட்ட எந்த கண்டென்ட்டுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். Can somebody give me an interesting case to solve? பட் மாட்டினா ஒரே முட்டா மாட்டுவானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப 2 மாஸ்டர்ஸ் நம்ம கிட்ட மாட்டியிருக்காங்க. நம்பர் 1 எல்லாருக்கும் வணக்கம். நம்பர் 2 தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். கும்பலா ஒரே முட்டா மாட்டினா நம்ம என்னதான் பண்ண முடியும்? இதான்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். ஸோ ஒவ்வொருத்தரா தான் கண்டென்ட் எடுத்து பண்ண முடியும். அப்படி நம்ம இன்னைக்கு பூவா தலையா போட்டு பார்த்ததுல நமக்கு முதல் வந்திருக்கிறவரு மாஸ்டர் மகேந்திரன். சமீபத்துல கொடுத்த ஒரு இன்டர்வியூல அவர் தேவையில்லாத வாயை விட்டு, அதாவது அவரோட வாழையை கெடுத்து அவரை வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ இப்போ சமூக வலைதளத்தில் அவர் ஒரு பேசு பொருளாக மாறிட்டாரு. அவரை இன்னைக்கு நம்மளே ஒரு பேசு பொருளாக எடுத்து தான் பேச போகிறோம். அதை பற்றி பார்ப்போம். சமீப காலமாக இவர் மேலே எனக்கு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டுமே கிடையாது. ஏன் நம்ம யாருக்குமே கிடையாது. ரொம்ப நல்லா மனுஷன். ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்துருந்துருப்போம். குட்டி பையனா அந்த நாட்டாமா படத்துலேருந்தே மாஸ்டர் மகேந்திரன் நீங்க உலாத்திட்டே தான் இருக்காரு. பட் அவருக்கான ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்காதனால இன்னுமே மனுஷன் ஒரு போராட்டத்திலேயே தான் இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட மாஸ்டர் மகேந்திரனை ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறங்கிற பேரில் கூட்டிகிட்டு போய் அவரை வாடகைக்கு எடுத்து அவரே நினைக்காத விஷயங்களை வாண்டடா சொல்ல வச்சு இன்னைக்கு உங்க முன்னாடி என்ன ஒரு கண்டென்ட்டா அவரை பத்தி என்ன பேச வச்சு, பாட வச்சு, நடக்க வச்சு, ஓட வச்சு, உங்க முன்னாடியே வந்து நிக்க வச்சு, அவரை பத்தியே பேச வச்சு என்ன டயர்டாக வச்சுட்டாரு. என்னதான் அவர் சொன்னாரு, அதோட பேக் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். கரண்ட் போதா? இன்டர்வியூவோட ஸ்டார்டிங்ல கரண்ட் போதா, எல்லாத்துக்கும் கரண்ட் போதான்னு சொல்லி கேட்கிறாரு. எல்லார் வீட்லயும் கரண்ட் போயிட்டு தான் இருக்கு. அவர் கேட்ட முதல் கொஸ்டினுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம். சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க, யாராவது ட்ரை பண்ணீங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோலார் சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆக்சுவலா சோலார் சிஸ்டம் கண்டுபிடிச்சு ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அவர் இப்போ ஏன் அதை பத்தி சொன்னாரு அப்படின்னு தான் தெரியல. அந்த இடத்துக்கு அவர் சொல்லியிருக்க வேண்டியது சோலார் பவர் சிஸ்டம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஸோ தப்பு பண்ணிட்டாரு. சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா, ஜாலியா. இப்போ இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. ஸோ இப்போ என்ன சொல்றாருன்னா கரண்ட் இல்லையா, ஒரு 6 மாசம் விட்டுருங்க, கரண்ட் இல்லாமே 6 மாசம் இருங்கிறாரு. ஏன் இருக்க முடியாது அவங்களால? அவரால் இருக்க முடியுதுல, நீங்களும் இருங்க. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. ஸோ இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் போய் அவர் உங்களுக்கு ஒரு வேளை கரண்ட் இல்லையா, என் வீட்டில இருந்து கரண்ட் எடுத்துக்கங்க, யூஸ் பண்ணுங்க, ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணுமா? மாஸ்டர் மகேந்திரனோட வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரில. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா டைரெக்டாக ஒரு வீட்டுக்கு போங்க, கரண்ட் வேணும்னு கேளுங்க, எவ்வளோ யூனிட் வேணுமோ ஒரு கேனில் பிடிச்சிட்டு வந்து வீட்டில் யூஸ் பண்ணுங்க. சிம்பிள் தானே? சிம்பிள். எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஓகே. ஸோ மாஸ்டர் மகேந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியராக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு சோலார்லேருந்து எப்படி மோட்டரை ஓட வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. அதனால் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. கரண்ட் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவர் ஆட்டோமேட்டிக்காக வீட்டு மோட்டரை ஓட வச்சிருவாரு. ஸோ நீங்களும் அந்த சோலார்லேருந்து பவர் எடுக்கிறது எப்படின்னு தெரியலையா, மாஸ்டர் மகேந்திரன் கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு சின்ன கிளாஸ் எடுத்து பழகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வித்தவுட் ட்ரைனிங், வித்தவுட் மாஸ்டரோட அறிவுரை இல்லாமல் எதையும் பண்ணிடாதீங்க. இட்ஸ் ஸோ ரிஸ்கி. சரி, நான் பேசுறது ஃபன்னியாக உங்களுக்கு தெரியும், பட் நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே சொல்கிறேன். தெரியலங்க என்னங்க இப்போ அவர் நீங்கள் கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆகிடுவாங்க வீட்டில்? ஆகாதுல்ல, ஏன் கேட்குறீங்க? கேள்வி கேட்டால் மட்டும் கரண்ட் வந்துருமாங்க? கேள்வி கேட்டால் ஏதாவது நடந்துருமா? எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? அப்படியே விட்டுருங்க, அது பாட்டுக்கு நடக்கட்டும். என்னமோ அதுக்குன்னு ஒரு டைம் வரும், அந்த டைமில் அதை நடத்திட்டு போயிட வேண்டியது தானே. எதுக்கு தேவையில்லாமல் கேள்வி கேட்டு போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி தேவையில்லாத விஷயம்? அதுவா நடக்கும்போது நடக்கட்டும். மாஸ்டர் சொன்ன மாதிரி, மாஸ்டர் செலமா மாஸ்டர் இவ்வளோ வருஷம் கேள்வி கேட்பீங்க, உங்களுக்கு பதில் வேணுமா? வேணாம். நீங்கள் கேள்வி கேட்கறது நிறுத்தினா தான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்கள் கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்போ பதில் கிடைக்கும்? ஸோ ரொம்ப பலவலன்னு இழுக்க வேணாம். மாஸ்டர் சொன்னது எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக கேட்டுட்டு கடைசியாக எண்டாகும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் அவர் அதை சொன்னார்? அந்த ஒரு 1 மினிட் பேசியிருக்காரா, 1 மினிட்டையுமே கட் பண்ணி அப்படியே வெளியே இருந்திருக்கலாமே, அந்த டோட்டல் வீடியோவையுமே.
தேவையில்லாமல் ஒரு கண்டென்ட்டை வெளியே விட்டு அதை நம்ம ஒரு கண்டென்ட் ஆக்கி அவரை பற்றி பேசு பொருளாக்கி எதுக்கு